அப்ப அதே டெம்போல சொல்லுங்கங்கறேன். அவனுக்கு என்ன வம்பல மாற்றியடா. இந்த மாதிரி யங் மாம்ஸ் வந்து குழந்தை வளர்ப்பு, பிள்ளை ஒழுங்கா பாத்துக்கல அல்லது பிள்ளை வந்து சரியா கவனிச்சுக்க தெரியல. பாரு பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. எங்கடா பார்த்தா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன புள்ள வளர்க்குற அப்படின்னு கேட்பாங்க. ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு வேர்டு இருக்கு பேரண்டிங். அந்த வேர்டு என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு அர்த்தம் என்ன, விளக்கம் இல்ல அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லலாம். ஜென்டில் பேரண்டிங். ஜென்டில் பேரண்டிங்னா தெரியுமா உங்களுக்கு? சோ ஈஸி. சோ எங்க சொல்லு. இல்ல ஜென்டில் பேரண்டிங்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் பெரியவங்க ஆடணுங்கிற மாதிரி ஆகுது. ஓ நீ அப்படி வரியா? அவங்களும் அந்த ஒரு குட்டி ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், இப்படி தான் பிஹேவ் பண்ணணும். ஜென்டிலா இருங்க, அதுக்குள்ள காண்டா வரீங்க. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். ஒரு பேரண்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிற அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பா இருக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களோட தாட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஒரு இடத்துல கம்ஃபர்டபிளா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கூட கூட்டிட்டு போகணும். கேட்டுக்க. கிளம்புன்னா கிளம்பி போக போறோம், வா சாப்பிடலாம்னா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போறோம். அதானே உலக வழக்கம். அதை விட்டு இதுல உன்னோட இன்வால்மெண்ட் இருக்கா? சட்னி செய்யணுமா, புதினா சட்னியா, அப்படியே லைவ்லியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். அந்த குழந்தையோட விருப்பத்தை கேட்கலாம்ல. இப்படி சொல்லி தான் எந்த விளக்கம் கூட்டிட்டு போறது இல்ல, சொந்தக்காரங்க வீட்டு கூட்டிட்டு போறது இல்ல. இதுல மீன்ஸ் வேற ஆயிரும், சொந்தக்காரங்க எல்லாம் கெட்டவன் சொல்லிட்டு. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிர கூடாது. இப்ப மாமா வீட்டுக்கு போறது முடிவு எடுக்கிறீங்க, கேட்டா இல்ல எனக்கு கம்ஃபர்டபிளா இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் சார். நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் எதுக்கு புரிய வைக்கிறீங்க? கூட்டிட்டு போனா அவன் பாட்டுக்கு அங்க போய் புரிஞ்சுக்க போறான் மாமா வீடுன்னு. என்னடா மாமா வீட்டுக்கே போவாம ஒரு வீக் ப்ளே ஏரியாக்கு போலாம். ஒரு வீக் மாமா வீட்டுக்கு போற நல்லவங்களா நீங்க எல்லாம்? ஐயோ அப்பா, அவ்வளவு நல்லவனாடா நீ. உங்களுக்கு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, விளையாட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? விளையாட தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு அதான் இருந்துச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏப்பா ஆனா பேரண்ட்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணலையே. பேரண்ட்ஸ் வந்து படி நல்ல வேலையா பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. வீட்டுல 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப படின்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க நிக்கிறோம். புரியுதா இல்லையா? சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. உங்களை வந்துட்டு அவங்களாவே இண்டிவிஜுவலா சாப்பிட வைக்கிறது. எந்த வயசுல இருந்து? 6 மாசத்துல இருந்து. 6 monthsலயே. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இவங்க சொல்றது பத்த எப்படிங்களா இருக்குது? இந்த கோழி வளர்க்கறது, ஆடு வளர்க்கறது, மாடு வளர்க்கற மாதிரி பேசுறாங்க. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? குழந்தை தானா வளரும் சார். 6 மாசம் தானா வளரும், நம்மள வளரலையா? இவன புதுசா சொல்றாங்க. ஆமா உன்னையவே வளர்த்தான். நானா வளர்ந்துகிட்டேன். நீயாவா? நீங்க என்ன சொல்லுங்கம்மா, 6 மாச குழந்தைக்கு நீங்க சொல்றது எப்படி புரியும்? நீங்க சொல்ல சொல்ல அது கேக்குங்கறீங்களா? ஆமாங்க. என்ன பார்த்தா கேள பயமா இருக்கு உனக்கு? ஆமாடா. பாப்பாக்கு நான் அப்படிதான் ஃபீட் பண்ணா. அவளுக்கு 2.25 வயசு ஆகுது. இன்னிக்கும் அவளே தான் அவ தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுறா. யா இதே டாபிக் இன்ட்ரோடியூசிங் சாலிட்ஸ்னு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சோறு ஊட்டத்துக்கு போய் ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க, அதுக்கு தான் ஆன்ட்டி காண்டா வராங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இல்ல அவங்களுக்கு தெரியல பாத்தீங்களா, அது தெரிஞ்சுக்கிறோம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? எங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, நாங்களும் குழந்தை பெற்றிருக்கோம். அதுங்களை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி உங்களை மாதிரி உங்க இடத்துல உட்கார வச்சிருக்கோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. 6 மாசத்துல சாப்பாடு வந்து குழந்தை தனியா ஊட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒர்க் இருக்கு? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இவங்க சொன்ன டிட்டோ இதே வார்த்தைகளை எங்க அம்மா சொன்னாங்க. இதுக்கு ஒரு கிளாஸா? ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், ஆஃப்டர் 6 months தான் வந்துட்டு நம்ம சாலிட் உணவை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அது எப்படிங்க 6 மாசத்துல சாப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்கல்ல, அதான் சாப்பிடவே மாட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்கல்ல. அதுதான் இப்போ இந்த டிபேட்டோட டாபிக்கே அதுதான். காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி என் குழந்தை வந்து 6 மாசத்துல சாப்பிடுது. காஜு கத்தலி கன்சிஸ்டன்சி அப்படின்றாங்க. நீங்க காஜு கத்தலி ஸ்வீட் சாப்பிடுங்க. அண்ணே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டைம் வரட்டும். அந்த லூசு பையலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். இது எவ்வளவு நாள் கிளாஸ்? இது 3 hours கிளாஸ். அது சரி, இப்போ இந்த 3 hourல என்ன சொல்லி தந்துருவாங்க? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்முல குடுக்குல உம்மா. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்க இந்த பொசிஷன்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுறதுக்கு ரெடி. பிஞ்சர் கிராஸ்ப் அப்படின்னுவாங்க. இப்படி பிஞ்ச் பண்ணி ஒன்னத்தை எடுக்கிறது, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்துருச்சு அப்படின்னா அவங்களே எடுத்து சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் ஒருத்தர் சொல்றதுல அவ்வளவு விஷயம் இருக்கு, நீங்க நம்புறீங்க? குத்து வளர்த்தவங்க சொல்றதுல 1-2 கரெக்டா தானே இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. இப்ப நீங்க சொல்றது நீங்க பாருங்களேன், ரொம்ப அமச்சூரான யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, காஜு கத்லி பதத்துல கன்சிஸ்டன்சி ஏதோ கதையெல்லாம் சொல்றீங்க, 3 மணி நேரம் படிச்சு விட்டு என்னைய கேனப்பாய் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தானா இவன் கதை வர்றான். போனா ஒன்ன மாதிரி நான் பாத்துட்டேன். அவங்களே கத்துக்கிட்டு இது பண்ணாங்கன்னா அது ஆழ் மனசுல அப்படியே அவங்களுக்கு பதிஞ்சு. கோச்சுக்காதீங்க, இது என்னதுக்கு ஆழ் மனசுல பதியணும்னு? ஆழ் மனசுல பதிய வேண்டியது 6 மாசத்துல அம்மா நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டு இப்படி ஊட்டி விட்டதுல அதுதான் பதியணும்.
பாயிண்ட் இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க கோர்ஸ் படிச்சுட்டு இப்படி இது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை நீங்க மத்தவங்களுக்கும் சொல்றீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அந்த நாலேஜை சொல்லலாம் தான். இப்போ உப்பு வந்து நம்ம ஏன் சேர்க்கக்கூடாது? ஏன் சேர்க்கக்கூடாது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 6 months to 12 months இருக்கிற குழந்தைக்கு வந்துட்டு 1/2 கிராமோட கம்மியான உப்பு தான் தேவையாம். சார் அப்படியெல்லாம் இல்ல. இல்லையா, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா 6 months to 12 months பேபிக்கு ஏன் சால்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா லாட் ஆஃப் டேட்டா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. மாடர்ன் பேரண்டிங் உடைய மகா பைத்தியக்காரத்தனங்கள் இது ஒண்ணு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிருப்பீங்க, அதுல இது இருக்கும், அவ்வளவுதானே. அல்ல, எல்லா லிங்கையும் பார்ப்போம் லைன். என்ன தம்பி, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வேற வேலையே இல்லாம இருப்பீங்க போட்டுக்க பாவம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? பொண்ணு அதை எடுக்கிறா, தொட்டு பாக்குறா, அது வாயில வச்சு அவ சூ பண்ணி சாப்பிடும்போது இது நல்லா இல்ல, இது நமக்கு பிடிக்கல அப்படின்னா அப்படி பண்றோம். வேற என்ன வார்த்தை இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா? பாடி பவுண்டரிஸ். பாடி பவுண்டரிஸ் அப்படின்னா ஆபரேஷனா? பாடி பவுண்டரிஸ்ன்றது பெரியவங்களுமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு குழந்தைய கொஞ்சம் போது அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? வந்து ஒரு குழந்தைய கொஞ்சணும் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு உனக்கு கொஞ்சலாமா, கண்ணத்தை கிள்ளலாமா, அந்த மாதிரி கேட்டுட்டு கொஞ்சணும். ஆனா இதெல்லாம் வழக்கமா பண்றது இல்லையே. இட்ஸ் நாட் தி கன்வென்ஷன். வழக்கத்தை மாத்தலாமே சார். வீட்ல இருக்கிறவங்க கிச்சு கிச்சு பண்றது குழந்தைங்களுக்கே வந்து பிடிக்காது. கிச்சு கிச்சு பண்ணக்கூடாது. அத்தை வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே நான் தான் அத்தை அப்படின்ட்டு வந்துட்டு நான் அப்படியே அள்ளி அணைக்கணும். எனக்கும் ஆசை இருக்கு. சொல்றேன், அந்த 10 நிமிஷம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இதுதான் அத்தை, அவங்க இங்க தான் இருக்க போறாங்கன்றது. ஏன்னா நம்மளும் போயிட்டு யாரையும் விசிட் பண்றது இல்ல. இதெல்லாம் ஒரு பெருமையா? வந்து தூக்கணும் தான் வருவா. ஏதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசி அப்படின்னு சொல்ற மாதிரி. நான் தான் அத்தை. ஏன் நான் அத்தை? நான் அவங்க அப்பாவுக்கு அடுத்து நான் பிறந்தேன். ஏன் பிறந்தேன்? நான் உன்னை கொஞ்சம் தான் பிறந்தேன். நக்கல்யா அவனுக்கு. குழந்தை வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா நெலியும் அம்மா கிட்ட போறேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா வரவங்க எல்லாம் என்ன புள்ள பிடிக்க வரோறாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். யாரு முத்தம் கொடுத்தாலும் பிடிக்காம மூஞ்சியை தேய்ச்சிக்கிற பிள்ளைங்க தான் அதிகம். நான் பண்ணாலே என் குழந்தைங்க அதுதான். அப்ப நீங்களுமே ஸ்டாப் பண்ணணுமே. மாடர்ன் பேரண்டிங்ல டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. இன்ஸ்டிங்க்டிவ் பேரண்டிங். அப்பா டேய், என்னது இன்ஸ்டிங்க்டிவ் பேரண்டிங்? இன்ஸ்டிங்க்டிவ் பேரண்டிங். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? பேரண்ட்டுக்கு வந்துட்டு என்னோட இன்ஸ்டிங்ஸ் வந்து இது சரின்னு சொல்லுது, அதை நான் என் பசங்களுக்கு பண்றேன் அப்படின்றது ஒரு இது. இருக்கட்டும் சொல்றேன். 8 மணி வரைக்கும் புள்ள பசியில அழுதுகிட்டு கடுப்பாயிட்டீங்க. மருமகள்கிட்ட இப்ப சொல்லணும், கம்யூனிகேட். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. 8 மணி ஆச்சுடா, கொஞ்சம் எழுந்து வாமா, குழந்தை அழுகுறான் பாரு. இது வந்து பர்னிஷ்ட் ஆயா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இப்ப அதே டெம்போல சொல்லுங்கங்கறேன். அவனுக்கு என்ன பொம்பல மாற்று இடம். அவனுக்கு சாப்பாடு போட முடியாம உனக்கு என்ன பெரிய வேலை கம்ப்யூட்டர்ல? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. நீங்க மாடர்ன் பேரண்டிங் 16வது பக்கத்தை மறந்துட்டீங்க. குழந்தைங்க முன்னால சண்டை போடக்கூடாது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. முறை பையன் முறை பொண்ணு இருக்கிற வீடுகள்ல வந்து மாமாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. ஏப்பா இது ஃபியூச்சர்ல இன்னும் எப்படி போய் நிக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வருது. அது உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் தங்கச்சி இருக்காங்களா? கேட்ட சொல்லும் முதலியா இழிக்கிற. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.